அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக ஆட்சிக்கு திடீர் சிக்கல், அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்டப்பேரவை 4 நாட்கள் கொண்ட சட்டப்பேரவை நடைபெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இது பார்த்தீங்கன்னா என்னென்ன கணக்கு வழக்குகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இது தவறுதலாக காட்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்காக செஞ்சுருக்கீங்க, இது பயன்பாட்டில் எந்தெந்த நலத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஜி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிஏஜி களமிறங்கியிருக்காங்க. ஸோ அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு நிறைய போராட்டங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் பணத்தை அனைத்துமே கொள்ளடிக்கக்கூடிய விதத்தில் திமுகவுடைய நிறுவனம் இதற்காக தான் செயல்பட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா புகார்கள் தெரிவித்திருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அமலாக்கத்துறையால் பார்த்தீங்கன்னா நிறுவனமாக இருக்குது. ஸோ இந்த வழக்கும் பதிவும் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்தது. அதே மாதிரி இப்போ 2025-26க்கான சட்டப்பேரவை சபை நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விதமான போலியான மருந்துகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்டு மக்களுடைய உயிர்களை கரூர் வழக்கின் மூலமாகவும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு எதிராக திமுகவுடைய அரசு செயல்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நிரூபணமாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக இன்று தமிழகத்தில் சிஏஜி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்காங்க. சில குடியரசுத் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. சில திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போது பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில இந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில் தான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.